இட்லிக்கும், சப்பாத்திக்கும் ஒரு டைம் இந்த மாரி மசாலா வறுத்து பச்சை பட்டாணி கிரேவி செஞ்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்க மசாலாஸ் எல்லாமே நல்லா ட்ரையா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாணல்ல எண்ணெய் விட்டுட்டு நல்லா ஸ்லைஸா கட் பண்ண வெங்காயத்த நல்லா கோல்டன் ப்ரௌனா வறுத்து அதையும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார்ல 4லிருந்து 5 தக்காளி பழத்த நல்லா பியூரி பேஸ்ட்ல அரைச்சு அதையும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே மிக்ஸி ஜார்ல பூண்டு, இஞ்சி, மல்லித்தழை அதுக்கப்புறமா வந்துட்டு வறுத்து வச்சிருப்பீங்க இல்லையா ட்ரை மசாலா அது, 1 கப் தயிர், கொஞ்சமா கஸ்தூரி மேத்தி, வறுத்து வச்சிருக்க வெங்காயம், அதுக்கப்புறமா வந்துட்டு சர்க்கரை இல்லைன்னா வந்துட்டு வெல்லம் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பனங்கல்கண்டு ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா பியூரியா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ அதே வாணலில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சிருக்க தக்காளி, அதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்க மசாலா இது எல்லாமே நல்லா ஆட் பண்ணி உப்பு, மஞ்சத்தூள், கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுருங்க. மூடி விட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா திக்காக வரும். அந்த டைமில் வந்துட்டு ஒரு 3/4 டம்ளர் இது சுடு தண்ணி, அதுக்கப்புறம் வந்து வேக வச்ச பச்சை பட்டாணி, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணிவிட்டு சுட சுட வந்து தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கெலாம் சர்வ் பண்ணுங்கள். அல்டிமேட்டாக இருக்கும். ஸ்மெல்லும் செம்ம சூப்பராக இருக்குங்க. வீடியோ சேவ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.